ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழில் ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா அமுதென்ற பேர். ஓகேவா? ஸோ இந்த முயல் ஒன்றிலேருந்து முதல்ல செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் விடுத்தூது. ஸோ தமிழ் விடுத்தூது அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாமா? ஸோ இப்போது ஒருத்தர் அந்த காலத்தில் ஓகேவா, சங்க இலக்கிய காலத்தில் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இன்னொருத்தர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையாவது தூது அனுப்பி அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அன்னத்துலேருந்து ஆரம்பித்து வண்டு வரைக்கும் போகும். ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை சொக்கநாதர் மேலே ஒரு பொண்ணு வந்து காதல் கொள்றா. ஸோ அவ என்ன பண்ணுறா அப்படின்னா தமிழையே தூது அனுப்புறா. அதாவது மதுரையில் இருக்க சொக்கநாதருக்கு வந்து அவளோட காதலை வெளிப்படுத்துறதுக்காண்டி யாரையாவது தூது அனுப்பணும்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா தமிழையே தூது அனுப்புறா. ஸோ நீ போயிட்டு என் லவ் வந்து சொக்கநாதர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறியா அப்படின்னு. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து நம்ம தூது அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டே நம்ம போய் நம்ம சொல்லிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணும். என் ஃப்ரெண்டு இல்லைப்பா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லைப்பா, நீ எவ்வளோ தங்கம் இல்லைப்பா. ஸோ நம்ம அப்படி ப்ளீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா தமிழை வர்ணிக்கிறா. நீ இவ்வளோ செழிப்பான தமிழ் இல்லையா, அவ்வளோ செழிப்பான தமிழ் இல்லையா, உன்ட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா, எனக்காண்டி நீ இதை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இந்த தூது வந்து அமைய போகுது. ஓகேவா? ஸோ இந்த தூதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தூது இலக்கியத்தில் இது எல்லாமே கலிவெண்பால வந்து ஏற்றப்படும். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் விடு தூது இருக்கு இல்லையா, ஸோ இதில் மொத்தம் 268 கன்னிகள் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்னினா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பூ கட்டுறோம் அப்படின்னா 2 பூவை எடுத்து வச்சு கட்டுவோம். ஸோ அப்போ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கன்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்னிகளால் தொடுக்கப்பட்டது தான் மாலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்ல 2 அடிகளால் தொடுக்கப்படுற பாவகையை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்னின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கன்னிகள் வந்திருக்கும். ஸோ இந்த பாட்டில் அதாவது தமிழ் விடு தூதுல மொத்தம் எத்தனை கன்னிகள் இருக்கு அப்படின்னா 268 கன்னிகள் வந்திருக்கு. ஸோ இதை வந்து யார் வந்து பதிப்பித்தார், முதல்ல யார் வந்து தமிழ் விடு தூது வந்து பதிப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உவே சுவாமிநாதையர் உவேசா வந்து பதிப்பிட்டிருக்காரு. எப்போ அப்படின்னா 1930. ஓகேவா? ஸோ இவர் தான் முதல்ல பதிப்பித்தார். சரி, இந்த தூது எழுதின அந்த பொண்ணு அந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் யாருன்னே தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் தெரில. ஸோ இதுதான் தமிழ் விடுத்தது. தமிழ் விடுத்ததுல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு விஷயங்களா வந்து தூது அனுப்புவாங்க. இங்கே சொக்கநாதர் மேலே மதுரை சொக்கநாதர் மேலே கொண்ட காதலை வெளிப்படுத்துறதுக்காண்டி ஒரு பெண்ணை தமிழையே தூது அனுப்புறதா இந்த தமிழ் விடு தூது. ஓகேவா? இதில் மொத்தம் 268 கன்னிகைகள் இருக்கு. கன்னிகைகள் அப்படின்னா 2 வரியில தொடுக்கப்படுற பாவகை. ஓகேவா? ஸோ இப்போ கடகடன்னு அந்த பாட்டை போய் பார்த்துடலாமா? ஸோ இதில் நமக்கு சிலபஸில் வந்து 9th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகை 69லேருந்து 72 வரைக்கும் ஒரு 4 கன்னிகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்பொழுந்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றும் இனதும் உண்டோ, திறனெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே அப்படின்றத இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டோட விளக்கம் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தித்திக்கும் தெல்லமுதாய், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான அமுது மாதிரி இருக்கு நீ, அதுவும் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா புத்திக்கு உண்ணப்படுற தேன் மாதிரி இருக்க, அதாவது நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கு, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உலகத்துல குரம்னு சொல்றாங்க, பல்லுன்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் பாட்டு வகை வந்து உன்கிட்ட இருக்கு. ஸோ இது போக நீ என்னென்ன வச்சிருக்க, இயல், இசை, நாடகம்னு 3 வகைகள்ல நீ வந்து உன்னோட சிறப்பை வந்து இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போற. உன்கிட்ட 3 வகையான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திறன்லாம் இருக்க ஒன்ன போய் சிந்தாமணியே இருக்க சிந்தாமணியா மணியே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சிந்தா அப்படின்னா கெடாத அப்படின்னு அர்த்தம். சிந்தா மணியா இருக்க அப்படின்னா எப்பவுமே கெடாம இருக்க ஒன்ன போயிட்டு சிந்து அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்ற நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்றா. ஓகேவா? ஸோ இதுல வந்து அழகா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் பொருள்ல. ஓகேவா?
ஸோ ரொம்ப ரொம்ப தெள்ளமுதா இருக்கிற நீ, உன்கிட்ட வந்து முத்துக்கே தேவையான அமிர்தம் வந்து இருக்கு. நீ வந்து இயல், இசை, நாடகம்னு 3 தமிழ்ல சிறந்து விளங்குற. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அறிவால் உண்ணப்படும் தேன் நீ. ஸோ அதுக்கப்புறமா என்னது? உன்னை நான் அவ்வளோ மகிழ்ந்து கொண்டாடுறேன். தமிழ்ல என்ன இருக்கு? குறவஞ்சி இருக்கு, பல்லு இருக்கு. இந்த மாதிரி பல நூல்களை வந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ நீ வந்து உன்கிட்ட வேற என்னென்ன இருக்கு? தமிழிசை இருக்கு, துறை இருக்கு, விருத்தம் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பாவினங்களும் உன்கிட்ட வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல உன்னை சிந்தாமணியாய், அதாவது சிந்தான்னா கெடாத மணியா இருக்கும். உன்னை போய் ஒருத்தன் சிந்துன்னு சொல்றான் பாத்தியா அப்படின்னா இந்தம்மா தமிழை வந்து புகழ்ந்து பாடியிருக்கு. எதுக்கு? என் காதெல்லாம் நீ போய் ஈசக்கநாதர் கிட்ட சொல்லணும் இல்லையா? அப்போ நான் உன்னை ஐஸ் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸா வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் இருக்க மற்றதெல்லாம் பார்த்துலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும்னு பார்த்துவோம். ஸோ குரம் பல்லுன்னு 2 சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து தமிழில் இருக்க சிற்றிலக்கிய வகைகள். ஸோ அதுக்கப்புறம் 3 இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழில் 3 இடம்னா துறை, தமிழிசை, விருத்தம். ஸோ அதுக்கப்புறம் திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம்னு அர்த்தம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி, அதாவது கெடாத மணி அப்படி வச்சுக்கலாம். சீவக சிந்தாமணி என்று ஓகே, சிந்தாமணிக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று சிந்தாத மணி அப்படின்னா கெடாத மணி அந்த மாதிரி. இன்னொன்று என்ன அப்படின்னா சிவக சிந்தாமணி, ஒரு காப்பியம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். ஸோ அப்புறம் சிந்து அப்படின்றது இங்கே 2 விதத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து ஒரு வகை இசைப்பாடல், சிந்து அப்படின்னு ஒரு ராகம் சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன, இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னை போய் சிந்துன்னு சொல்லிட்டாங்க பத்தியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்தலாம். முக்திக்கனி. ஸோ இது வந்து இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உருவகம், தெள்ளமுது அப்படின்னா பண்பு தொகை, சிந்தாமணி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து பார்த்தலாம். கொள்வார் அப்படின்னா கொல் பிளஸ் இவ் பிளஸ் ஆர், கொல் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர் பால் வினைமுற்று விகுதி. ஸோ அவ்வளோதாங்க இந்த தமிழ் விடுத்துவது. இந்த மாதிரி தமிழில் வந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 9th ஃபஸ்ட்டு இது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 9th, 10th, 6th, 7th, 8th, 11th, 12th எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ.